கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தினம் ஒரு ஜோதிட தகவல் என்ற இந்த பயனுள்ள தலைப்பிலே இன்று நாம் காணும் தலைப்பு தாயார் தோஷம் போக்குவது எப்படி? தாயோடு அன்பு போ, தந்தையோடு கல்வி போ, மனைவியோடு அருஞ்சுவை உணவு போ. ஒரு குடும்பத்திலே தாயார் இல்லை என்றால் அங்க அன்பு இருக்காது. தந்தையார் இல்லை என்றால் கல்வி இருக்காது. மனைவி இல்லை என்றால் அருஞ்சுவை உணவு இருக்காது என்று நம் ஆன்றோர்கள், சான்றோர்கள், முன்னோர்கள் சொல்லி வைத்தார். மனிதனுக்கு துணையாக இருக்க ஆண்டவனால் படைக்கப்பட்ட ஒரு அற்புதமான படைப்பு தான் தாய்மை. ஆண்டவன் அருகே இருந்து பணி செய்ய முடியாத காரணத்தால் தான் மனித வரலாறிலே தாயை படைத்திருக்கின்றார். குழந்தை தாய் இல்லை என்றால் அதனுடைய நிலை மிகவும் கஷ்டம். சில குழந்தைகள் பிறந்தவுடனே தாயார் மரணம் அடைகிறார்கள் என்றால் கற்பனை செய்து பாருங்கள் அந்த குழந்தையின் எதிர்காலத்தை. பரிதாப உணர்ச்சியை தூண்டி நமக்கு அதிகமாக துன்பத்தை தரும். ஏன் குழந்தை பிறந்தவுடனே தாயாரை இழந்து விடுகிறது? அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு ஜாதகத்திலே இருக்கிறதா? ஏன் ஒரு சில குழந்தைகளுக்கு மட்டும் தாயார் இருப்பதில்லை என்று நாம் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது தாயார் ஸ்தானம் 4வது ஸ்தானம். அந்த 4லே பாவிகள் இருந்தார். அந்த 4வது இடம் பழுதுபட்டு இருந்தார். 4க்கு 8வது ஸ்தானம் 11வது ஸ்தானம். அதிலே பாவிகள் இருக்குமானால் பாவிகள் பார்வைகள் படுமாய் அந்த குழந்தை பிறந்தவுடனே பிறந்த சில காலத்திலே தாயாரை இழந்து விடுகிறது. சில குழந்தைகள் பிறந்தவுடனே 11வது தசை, இந்த தசையை தாயாரால் அதிகபட்சமாக பாதிக்கப்படுகிறது என்பதை உணர்த்துகின்ற தசை நடப்பிலே இருக்கும்போது அந்த குழந்தை தாயாரை இழக்கப் போகிறது, தாயாருக்கு மரணத்தை ஏற்படுத்துகிறது, தாயாருக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது, தாயாருக்கும் குழந்தைக்கும் பிரிவு ஏற்படுத்துகிறது என்பதை உணர்ந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட குழந்தைகளை தாயார் ஒரு அருமையான பரிகாரத்தால் அந்த மரணத்தை தடுத்து விடலாம் அல்லது தள்ளி போடலாம். இப்படிப்பட்ட தோஷங்களோடு பிறக்கின்ற அந்த குழந்தைகளுக்கு நம் ஊரிலே இருக்கின்ற அங்காள பரமேஸ்வரி, துர்கா தேவி, சக்தியின் பல நிலையிலே இருக்கின்ற அம்மன், அம்பாள் போன்ற கோயில்களுக்கு சென்று அம்மா இந்த குழந்தை உன்னுடையது என்று எழுதி கொடுத்து விட வேண்டும். இந்த குழந்தைக்கு நீ தாயாக இருந்து கவனித்துக் கொள்ள வேண்டும்.
இதனுடைய தோஷ காலம் முடிந்த பிறகு இந்த குழந்தையை நான் உன்னிடமிருந்து பெற்றுக் கொள்கிறேன். அதுவரையில் இந்த ஆலயத்தின் மீது உன் மீதுதான் அர்ச்சனை செய்வேன் என்று எழுதி கொடுக்க வேண்டும். அப்பொழுது அந்த தாயாருக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற, மரணத்தை ஏற்படுத்துகின்ற அந்த தசை முடிந்த பிறகு அந்த குழந்தைக்கு கல்யாணம், திருமணம் என்ற மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது அந்த கோயிலுக்கு மீண்டும் சென்று நான் என்னுடைய குழந்தையை திரும்பி பெற்றுக் கொள்கிறேன், இனிமேல் இந்த குழந்தையின் நட்சத்திரின் மீது நான் அர்ச்சனை செய்ய விரும்புகிறேன், அம்மா உன்னிடம் இருந்து இந்த குழந்தையை பெற்றுக்கொள்ள எனக்கு அனுமதித்தா என்று நம் இல்லங்களிலே பக்கத்திலே இருக்கின்ற அந்த அங்காள பரமேஸ்வரி, மாரியம்மன், துர்க்கை அம்மன், சக்தியின் பல வடிவங்களை தாங்கிய அந்த அம்மனிடம் வந்து உத்தரவு பெற்று அந்த குழந்தையை திரும்பவும் பெறும் பொழுது இந்த தாயாருடைய மரணத்தை ஒத்தி போடலாம், இந்த தாயாருக்கு ஏற்படும் கிரக தோஷங்களை ஒத்தி போடலாம், மற்றும் அதனுடைய அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி, அந்த குழந்தையினுடைய எதிர்காலம், அந்த குழந்தைக்கான அன்பு, இது அனைத்தும் அந்த அம்பாளின் கருணையால் பாதுகாக்கப்பட்டு அந்த குழந்தையும் நல்ல நிலையை அடையும். அந்த பெற்ற தாய் மரணத்தை வென்றவளாக இருப்பார். இது எப்படி என்றால், குழந்தை பிறக்கும் பொழுதே ஒரு சிலர் மட்டும்தான் இந்த குழந்தை தாயாரை பாதிக்கிறதா, தாயார் இந்த குழந்தையை பாதிக்கிறார்களா என்ற உபயோகமான, பயனுள்ள, அறிவுபூர்வமான கேள்வி கேட்கிறார். குழந்தை பிறந்தவுடனே அதனுடைய ஜாதகத்தை எடுத்து நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த குழந்தையால் பெற்றவர்களுக்கு, மற்றவர்களுக்கு ஆபத்து இருக்கிறதா, குறிப்பாக அந்த குழந்தைக்கு தாயாரால் ஆபத்து இருக்கிறதா அல்லது தாயாருக்கு இந்த குழந்தையால் ஆபத்து இருக்கிறதா என்பதை நன்கு நீங்க பரிசீலிக்க முடியும். அப்படி பரிசீலித்த பிறகுதான் அந்த குழந்தையின் ஆயுள் காலம், படிப்பு காலம், அதனுடைய திருமண காலம், அது உத்தியோகம் பெறும் காலம், அதற்கான காதல் திருமணமா, பெற்றோர்கள் ஏற்படுத்தியப்பட்ட திருமணமா, இது பெற்றோர்களுக்கு பாதிப்பை உண்டாக்கக்கூடியதா இல்லையா என்பது அனைத்து கேள்விகள். இது எந்த துறையில் நிபுணனாக இருக்க முடியும், இது எப்படி வளரும், இது உள்நாட்டில் வளருமா அல்லது வெளிநாட்டில் வளருமா, உத்தியோகம் இங்கே கிடைக்குமா வெளிநாட்டிலே கிடைக்குமா, அரசு வேலையில் இருக்குமா தனியார் நிறுவனங்களில் இருக்குமா, இதற்கு எப்படிப்பட்ட துணைவன் அமைவான் என்ற கேள்விகளை எல்லாமே குழந்தையை காப்பாற்றிய தாய் காப்பாற்றப்படும் போது மட்டும்தான் கேட்கும். அந்த குழந்தை இழக்கின்ற, தாயை இழக்கின்ற அந்த தசையை அது நடத்தி செல்லும் போது நான் சொன்ன இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து தாயை காப்பாற்றி குழந்தையை காப்பாற்றலாம் என்று இந்த நிகழ்ச்சியை பூர்த்தி செய்து நாளைய தினம் ஆயிலிய நட்சத்திர தோஷத்தை நீக்குவது எப்படி என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.